வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னா, கேள்விக்கு என்ன பதில் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு அப்படியே சீரீஸாக இதை கொண்டு போகலான்னு இருக்காங்க. நம்ம முக்கியமாக யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கே காரணம் என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாக ட்விட்டரில் இந்த மாதிரி போஸ்ட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஸோ அங்கே நான் போஸ்ட் பண்ணுவேன், ஒரு சில பேர் லைக் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கேள்விகள் கேட்பாங்க, இது எப்படி அது எப்படின்னா அங்கேயே நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதை விட பெட்டராக நம்ம யூடியூப்பில் போயிட்டு நம்ம ஒரு மார்க்கெட்டை வீடியோவாக அனலைஸ் பண்ணி போடும்போது இன்னும் நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி ஓகே இதை ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேங்க. 2020 ஆரம்பித்தேன், ஒரு 4 வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால் விட்டுட்டேன். இந்த வருஷம் ஜான்வரி 1 தாங்க வீடியோவே போட ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வீக்லி ஒரு 4-5 வீடியோ கண்டிப்பாக போட்டுறேன். வீக்கெண்டில் கண்டிப்பாக 2-3 வீடியோனாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் ரீச் கொஞ்சம் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோஸை, பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு போகிறது இல்லாமல் சில பேர் பாராட்டு தெரிவிக்கிறீங்க. அவங்களுக்கான ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் பண்ணுறது. அது இல்லாமல் சந்தேகங்கள் வருது உங்களுக்கு, அந்த சந்தேகத்தை நீங்கள் கேட்டுடுறீங்க. ரொம்ப நல்ல பழக்கம். சந்தேகத்தை என்றைக்குமே எனக்கு தெரியல அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு யார்ட்டாச்சும் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சரியாக உங்களுக்கு பயன்படுமா இல்லையாங்கிறது தெரியாது. பட் ஆனால் நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு இந்த மாதிரி சீரீஸாகவே கொண்டு போயிடலாங்க. நான் இந்த வீடியோவில் ஒரு கேள்விக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்கிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல சூப்பர் அண்ணா, தேங்க்யூ தம்பி. சார், நிஃப்டி 50 கேண்டில் மூமெண்ட்டை வச்சு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறது சரியாக இருக்குமா? ப்ளீஸ் டெல் மீ. நிஃப்டி 50 கேண்டில் மூமெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் இதை எப்படி கேட்க நினச்சிங்க அப்படின்னா, நான் புரிஞ்சுக்கிட்டது நிஃப்டி 50 ஒரு புல்லிஷாக மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, நான் அதை ஒரு ஐடியாவாக எடுத்து ஸ்டாக்ஸில் போய்ட்டு நான் ட்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நிஃப்டி 50 புல்லிஷாக இருக்குது அப்படின்னாலே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்ஸு, இல்லைனா வெயிட்டேஜ் கம்மியாக இருந்தால் கூட ஒரு டிராஸ்டிக் நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் அப்படியே மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த வெயிட்டேஜ் இருக்கிற ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸு, HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ITC, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் இதை ட்ரேடாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, மொத்த மார்க்கெட்டும் புல்லிஷாக இருக்கும்போது நீங்கள் ஏன் ஸ்டாக்ஸில் போயிட்டு செல் ட்ரேடை தேட போகிறீங்க? அப்போ நீங்கள் ஸ்டாக்ஸில் போயிட்டு எந்த ஸ்டாக்லாம் புல்லிஷாக மேலே பிரேக் ஆகி போயிட்டு இருக்குது, ட்ரெண்டு மேலே போயிட்டு இருக்குது, ஹையர் ஆகி பண்ணிட்டு போயிட்டு இருக்குது, இல்லை சப்போர்ட்லேருந்து மேலே கிளம்பிக்கிட்டு இருக்குது, அப்போ நான் அந்த ஸ்டாக்லாம் நான் போயிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ பார்த்து அதில் நான் பை ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க, நிஃப்டி 50 ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, அதனால் நான் ஸ்டாக்ஸில் போயிட்டு புல்லிஷாக எந்த ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். அந்த ஸ்டாக்கில் எனக்கு கரெக்டான சிக்னல் கிடைக்கிற அந்த ஸ்டாக்கில் நான் போயிட்டு ட்ரேட் எடுக்க போகிறேன். பர்ஃபெக்ட், கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஆனால் கேண்டில் மூவ்மெண்ட்டு வச்சு, ஒரு கேண்டில் மூவ் ஆகிறத வச்சு நம்மளால் பண்ண முடியுமா? டெய்லியும் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ஓப்பன் ஆகுது மார்க்கெட் அப்படின்னா, அப்போ 9 to 10 ஒரு கேண்டில் வருது அப்படின்னா அந்த கேண்டில் வச்சு நான் ஸ்டாக்கில் போய் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணலாம். லேர்ன்ட் a lot from your videos. தேங்க்யூ ப்ரோ. நான் 3 இயர்ஸாக யூடியூப்பில் மார்க்கெட் பார்த்து ஸ்டடி பண்ணுறேன், ஆனாலும் கான்ஃபிடென்ட் வரல. உங்கள் டீச்சிங் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுக்குது. தேங்க்ஸ். இங்கே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் தமிழில் இங்கிலீஷில் டைப் பண்ணும்போது இதுக்கு நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது தமிழாகவே கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் படிக்க பெட்டராக இருக்கும்.
யூடியூப்பில் ஓகே ரைட் ஓகே கான்ஃபிடென்ட் எப்போ வரும் அப்படின்னா அந்த லாஜிக் உங்களுக்கு புரியும் போது தான் கான்ஃபிடென்ட் வரும். அதே சைக்கிள் ஓட்டுற எக்ஸாம்பிள் தான். சைக்கிளை நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அடுத்த தடவை வந்து கடைக்கு போனோம், அங்கே போனோம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோன்னா நீங்கள் சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு ஜாலியாக வந்து போயிட்டு வந்துடுவீங்க. சைக்கிள் எடுத்தாலே விழுந்துருவோமோ, இடிச்சிருவாங்களோ யாராச்சும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் ஓட்ட முடியாது. கான்ஃபிடென்ட்டே வராது உங்களுக்கு. அப்போ எப்போ நீங்கள் கையை விட்டு ஓட்டுறது, இப்போ சும்மா எல்லாத்துக்கும் டாட்டா காமிச்சிட்டே போகிறது, ஹேண்டில் பாரை பிடிக்காமலே ஓட்டுறதுலாம் எப்போது? கான்ஃபிடென்ட் வந்ததுன்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். கான்ஃபிடென்ட் ஏன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்குது. அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து அதுலேருந்து மீண்டும் வெளியே வரலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் தான். நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆகுமா கொஞ்சம் சொல்லுங்களேன், இங்கே பை பண்ணலாமா கொஞ்சம் சொல்லுங்களேன். வேண்டவே வேணாம். ப்ரீவியஸாக என்ன நடந்ததுன்னு பாருங்கள். போஸ்ட் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தா கூட அந்த ட்ரேடு வந்து ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிறது புரிஞ்சிக்க நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் வந்து வெற்றிகரமான ட்ரேடராக உருவாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பயமே படாதீங்க. விஷயத்தை கற்றுக்குங்க, பயம் போயிடும். விஷயத்தை கற்றுக்கலனா தான் பயம் இருக்கும். 6 மாதம் கூட வெயிட் பண்ணுங்கள். கற்றுக்குங்க. என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் பயிற்சியை வந்து விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி நேரம்னாச்சும் சார்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயம் போயிடும். மார்க்கெட்டில் நஷ்டமானவர்கள், மார்க்கெட்டில் ஃப்ராடு நடக்குது, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. அவர்கள் சொல்லுவது உண்மைதானா? இது எதுனா ஆட தெரியாதவன் இப்போ மேடை சரியில்லைன்னு சொல்கிற கதைங்க அது. ஆட தெரிஞ்சால் நீங்கள் எங்கே வேணாலும் ஆடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இது வந்து சொல்கிறதுக்கான ஆட்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே. இது வேஸ்ட்டு, இது பண்ணாத, இது தோற்று போயிடுவேன், இது வந்து நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆட்கள் வந்து நம்மளை சுற்றி நிறையா இருக்கிறாங்க. அதை கண்டுக்காதீங்க. விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். பேக் டெஸ்ட் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இப்போ தான் பேசினேன். பேக் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். சார் உங்கள் வீடியோவை பார்த்து ₹5,000 லாஸ். கோபி, காஞ்சிபுரம். கோபி, என்னாச்சு கோபி? அவசரப்படாதீங்க. இந்த வீடியோ வந்து என்ன போட்டிருந்தேன், இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் 10,000, அதான் 10,000 ரூபாயை எப்படி நான் 10 லட்சம் ஆக்கினேன் 6 மாதத்தில். டெய்லியும் 500 ரூபா வந்து சம்பாதிக்குது எப்படி? இந்த இண்டிகேட்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் சம்பாதிக்கலாம். டெய்லியும் 1000 ரூபா ட்ரேடிங்கில் சம்பாதிக்க முடியுமா? சீக்ரெட் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன்லி ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி தம்ப்லைன்லாம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தம்ப்லைன் பார்த்தோன்னே ஓடிடுங்க. லிட்ரலாக சொல்கிறேன். இதெல்லாம் இதெல்லாமே ட்ராப்பு. இந்த மாதிரி பண்ண முடியாது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டுமே வச்சு தான் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ட்ராப்புன்னு தான் இந்த வீடியோவே நான் பண்ணியிருந்தேன். கோபியை வந்து இதை பார்த்துட்டு நான் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. நிஃப்டி 50 ரொம்ப காமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நேற்று. பேங்க் நிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே நல்லா போயிட்டு இருந்தான். 150லேருந்து எவ்வளோ 350 வரைக்கும் போயிருந்தான். எப்படி லாஸ் பண்ணான்னு தெரியல. அதை நம்ம அடுத்த வீடியோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, டைட்டிலே வந்து மேக் 500 டெய்லி இன்னும் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் தான் போட்டிருந்தேன். இப்போ அந்த டைட்டில் வந்து தமிழில் நல்லா வந்து இப்போ புரிகிற மாதிரி வந்து மாற்றிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த டைட்டில் வச்சு தேடாதீங்க. டைட்டில் வந்து இப்போது வந்து வேறு டைட்டில் இருக்குது. தினமும் ₹1000 பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற டைட்டிலில் வந்து அது வந்து இருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைன் போயிருக்கு, சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, ட்ரெண்ட் லைன் போயிருக்கு, சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, ட்ரெண்ட் லைனையும் தாண்டி மேலே போயிருக்குது. ஸோ இதை தான் நான் ஒரு கோர் கான்செப்டாக, இங்கே ஒரு ₹10 ரேட்டு அப்படின்னா இங்கே வந்து ₹30 இருக்கும். இதில் இந்த ரேஞ்சிலேயே அப்படியே மார்க்கெட் வந்து விளையாண்டுருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அதான் வந்து சொல்லியிருப்பேன். நான் எப்படி சப்போர்ட்டுக்கு வந்தது, எப்படி ரெசிஸ்டன்ஸுக்கு வந்துட்டு போச்சு அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது வந்து நம்ம பார்த்துடலாம். அந்த வீடியோ நீங்கள் தவறாமல் பாருங்கள்.
ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா கற்றுக்குங்க. அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் சார், பட் டைம் ஃப்ரேம் மாறும்போது சப்போர்ட் மாறுது, என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு சார் சொல்லுங்கள். அது ஒன் ஹவரில் நீங்கள் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் போடுறீங்கன்னா அது வந்து நீங்கள் 5 மினிட்ஸில் போய்ட்டு நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கும்போது அந்த 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படி இல்லை 5 மினிட்ஸ்லேயே சப்போர்ட்டு நான் லெவல் வந்து ஒரே இடத்துலேயே மார்க்கெட் நிற்கிது, நான் இந்த சப்போர்ட்டே ட்ரை பண்ண போகிறேன், இந்த ரெசிஸ்டன்ஸே ட்ரை பண்ண போனால் ஓகே, வெல் அண்ட் குட். அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ட்ரேடுக்கு வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம் எல்லா இடத்துலையும். அதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 ஹவரில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டுருங்க. 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது 5 மினிட்ஸில் போயிட்டு என்ன மாதிரிலாம் வந்து அது வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும். நான் என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் வந்து திரும்ப வந்து இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். அதில் பார்த்து நீங்கள் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம், எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எக்ஸ்பிளைன்டு வெரி வெல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், மைண்ட் ப்ளோயிங். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சூப்பர். இன்னும் நிறைய உங்களிடம் கற்றுக்கொள்ள ஆர்வம். ஃபிபோ ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி உங்கள் பார்வை. ஓகே, ஃபிபினாச்சி வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல டூல் தாங்க. அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக. பட் அதெல்லாம் விட நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கற்றுக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமாகவே இருக்கும். அது மற்ற எதுவுமே நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் கற்றுக்கிறது நல்லது தான். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஃபிபனாச்சி பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேங்க, இண்டிகேட்டர் சீரீஸில். சார் சூப்பர், தெளிவான விளக்கம், ரொம்ப நன்றிங்க. பிரதர், இஃப் பாசிபிள் போஸ்ட் டீட்டெயில்டு வீடியோ ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங். ஓகேங்க, கண்டிப்பாங்க. ஏன்னா கமாடிட்டி ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு, இண்டெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே ஒன்று தாங்க. எல்லாத்துலேயுமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிடுவீங்க. தேவராஜ், நைஸ் சார். தேங்க்யூ சார். சார், உங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ண கற்றுக்கிட்டேன். பட் மார்க்கெட் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ட்ரெண்ட் லைன் வரும்போது அதோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் கெஸ் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் கேண்டலுக்கு வெயிட் பண்ணுறேன், பட் சடனாக மூவ் ஆகி போயிடுது. ஐ மிஸ் இட் தட் டைம். அப்புறம் ஃபீல் பண்ணுறேன், எதுக்கு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு. ஓகே, ரைட், இட் ஹேப்பன்ஸ். நீங்கள் இது வந்து முதல் படியை தாண்டிட்டீங்கன்னு தான் இது வந்து இந்த மெசேஜ்லேருந்து தெரியுது. என்னென்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வரைய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. ஒரு 6 மாதம் டைமில் நீங்கள் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவீங்க. ஆனால் நீங்கள் அதுக்காக நீங்கள் நிறையா வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய சார்ட்ஸை பார்க்கணும், நிறைய இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி பார்க்கணும். அங்கெல்லாம் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, எதனாச்சும் ஒரு சின்ன சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்லேயே இருக்கும், இல்லைனா ட்ரெண்ட் லைனில் இருக்கும், இல்லைனா இப்போ அந்த ஹையர் லோ பண்ணிட்டு வரானே அந்த விஷயத்தில் கிடைக்கும். ஏதாவது ஒரு சிக்னல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. வாழ்த்துக்கள். சசி ப்ரோ, உங்களோட பெரிய மனசுக்கு கடவுள் மென்மேலும் மனதார வாழ்த்துக்கிட்டு. ரொம்ப 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 நன்றிங்க. எனக்கு பாசிபிள் ஃபார் ஏர்னிங் என்னன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார். கோபி, காஞ்சிபுரம். கோபி, தேங்க்யூ கோபி. ஆனால் சூப்பர் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ தம்பி. டியர் பிரதர், ஐ வாட்ச் 32 ஃபுல் லென்த் வீடியோஸ். ஓ மை காட். 15 hours டியூரேஷன். இவர் பாருங்கள், 15 hours டியூரேஷன் என்னுடைய வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. பெரிய விஷயங்க. நிறைய நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் த கண்டென்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வர்தி ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். கண்டிப்பாங்க. இன் மை ட்ரேடிங் ஜேர்னி ஐ நெவர் எவர் அட்டெண்டட் எனி கைண்ட் ஆஃப் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன். ஆமாங்க, கண்டிப்பாக கிளாஸ் கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லை. நான் போனேன், ஏன்னா எனக்கு புக்ஸ் படிக்க வந்து பிடிக்காது. சரி, யாராவது சொல்லித்தராங்கன்னா என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது நடந்து ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுங்க. அவர் ஐ என்கொயர்ட் அபவுட் சம் கோர்சஸ் அண்ட் கிளாஸஸ், செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஒன்லி. I have passed the college teaching eligibility exam in 2016 and few years teaching experience in PG level when I was doing my PhD research. ஓகேங்க. Your way of teaching and explanation is very good. Thank you so much and you have good intentions. கண்டிப்பாங்க. எண்ணம் வந்து நல்லா இருக்கும்போது வந்துட்டு எல்லாமே கூடி வரும்னு வச்சுக்கோங்களேன். அது சில பேர் வந்து
தவறாக கூட சொல்கிறாங்க, எண்ணம் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. பட் ஆனால் எண்ணம் வந்து நல்லா இருக்கணும், உங்கள் கூட வந்து நல்ல ஆளுங்களை வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அப்படியே அலைன் ஆகிட்டே வருங்க, ஒன்று ஒன்றா அலைன் ஆகும். நீங்கள் அதை வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்க்கலாம். ஸோ இப்போ எனி ஐடியா டு ஸ்டார்ட் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் கிளாஸஸ் யூ கேன் டூ இட் வெல். இப்போதைக்கு இல்லைங்க. ஐ ஹவ் ரெட் பேசிக் டு ஸ்டாண்டர்ட் டு அட்வான்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ட்ரேடிங் புக்ஸ். ஓகே, எனக்கு புக்கு படிக்கவே ரொம்ப கஷ்டம். எக்ஸாமுக்கு நாள் தான் வந்து படிப்போம். பட் ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஐ வில் டேக் ஐ ஸ்கோர் மோர் தென் 75 சொல்லலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு நாள் தான் படிப்பேன். And watched many videos of renowned traders in India and the world. Very few people only teach clear-cut ideas on the subject matter. Congratulations, all the best for your future success. Thank you so much. உங்களுடைய லென்த்தியான மெசேஜ் வந்து இந்த ஃப்ரம் யுவர் ஹார்ட் யூ டைப்பிங் திஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் எல்லாம் தான் வந்து படிக்கும்போது வந்து கொஞ்சம் பூஸ்டிங்காக இருக்கும். அடுத்த வீடியோ வந்து போடணும், அதனால் யாருக்காவது ஒரு 4 பேர்த்துக்கு வந்து அந்த விஷயம் வந்து புரிய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவிலே சொன்ன மாதிரி நான் வந்து ட்விட்டரில் மட்டும்தான் வந்து போஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். ஸோ வீடியோவை போடும்போது ஓரளவுக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் யூடியூப் வந்தேன். பட் ஆனால் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு யூடியூப்பில் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக தான் போட்டுகிட்டு இருக்கிறேன். பட் ஆனால் நிறைய வியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் எடுத்து இவ்வளோ பெரிய மெசேஜ் வந்து டைப் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் அனுப்பிச்சதுக்கு. இது உங்களை எங்கே பார்த்தேனே, பிரதர் இஃப் பாசிபிள் போஸ்ட் டீட்டெயில் வீடியோஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். கண்டிப்பாங்க. உங்கள் வீடியோ பார்த்ததில் ட்ரேடிங் பண்ணுறதுல ஒரு கான்ஃபிடென்ட் வருது பிரதர். கண்டிப்பாங்க, ரொம்ப நன்றி. நீங்கள் உடனே ட்ரேடிங் பண்ணாதீங்க, அதை தான் சொல்லுவேன் நான். உடனே ட்ரேடிங் பண்ணாதீங்க. பயிற்சி, சண்டைக்கு முன்னாடி பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பயிற்சி எடுத்து சண்டைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பயிற்சி எடுங்க, உடனே ட்ரேடிங்கை வந்து ஆரம்பிக்காதீங்க. சைக்காலஜி வீடியோ ஆசம் ப்ரோ. கண்டிப்பாங்க, இன்னும் நிறையா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடுறேன். ரியலாக நான் வந்து எப்படி சொல்கிறது, நான் எப்படி ட்ரேடிங் ஆரம்பித்தேன், பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிடும், அதனால் 0 ஆகிடும்னு எனக்கு தெரியாதுங்க ட்ரேடிங் நான் ஆரம்பிக்கும் போது. இந்த மாதிரி வீடியோ யூடியூப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்போல்லாம் பிரபலம் கிடையாது. அந்த மாதிரி நாட்கள்லேருந்து நான் வந்து ட்ரேடிங் அடிமட்டத்திலேருந்து நான் வந்து கற்றுருக்கிறேன். எனக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நிறைய என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக சைக்காலஜி மேட்டர்ஸ். தேங்க்யூ திவாகர். எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்த்துக்கள் ப்ரோ. யார் இது? முகமது. ரொம்ப நன்றி முகமது, வாழ்த்துக்கள். சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் வீடியோ போட்டு விவி யூஸ் தான் சார். என்னன்னு தெரிலங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ப்ரோ, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் 6000 ப்ராஃபிட் ப்ரோ. பட் பயமாக இருக்குது, ட்ரேடு எடுக்க ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும்னு தெரிஞ்சும் பயமாக இருக்குது ப்ரோ. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண வேணால், நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இது வந்து இப்போ காமெடியாக தெரியும், என்னப்பா அது ட்ரேட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் நீங்கள் அந்த ப்ராஃபிட் பண்ணிட்டும் பயமாக இருக்குன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது வந்து லக்கி என்ட்ரியாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி லக்கி என்ட்ரியாக இருக்கும். நீங்கள் சரியாக அனலைஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. சரி எதுக்கும் எடுப்போமா அப்படின்னு எடுத்திருப்பீங்க. அந்த ட்ரேடு ப்ராஃபிட் வந்திருக்கும், கடகடன்னு புக் பண்ணியிருப்பீங்க. இது நடந்திருக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த 100 இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் வரைஞ்சி அதை வேறு சார்ட்டில் 10 சார்ட் இன்ட்டு 100னா 1000 இடத்துல நீங்கள் பார்த்துருவீங்க. 1000 இடத்துல ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் திரும்ப பார்க்கும்போது என்ன ஆகும், மைண்டில் பக்காவாக ரெஜிஸ்டர் ஆகிடும். அடுத்த தடவை உங்களுக்கு பயம் இருக்காது. எந்த இடத்துல எடுக்கணும், ஒருவேளை உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சுன்னா எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். எனிஹாவ் ப்ராஃபிட்டுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். இது மென்மேலும் தொடர்றதுக்கு வேண்டிக்கிறேன் நான். வாட் இஸ் த டைம் ஃப்ரேம் யூ ஆர் அனலைசிங்? 1 ஹவரில் அனலைஸ் பண்ணணுங்க இண்டெக்ஸுக்கு. 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் வீக்லிலேருந்து பாருங்கள். வீக்லி டெய்லி எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெண்டுக்காக பார்க்குறோம்.
மார்க்கெட் ஓவரால் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குதா, ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டு இருக்குதா, இல்லை லோயர் லோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கா, இல்லை ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்டாக்ஸில் வந்து பார்க்குறோங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து 1 ஹவரில் நீங்கள் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு திரும்ப 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்க பாருங்கள். அது நிறையா கான்செப்ட் இருக்குதுங்க. என்னென்னா நீங்கள் இன்வெஸ்டரா ட்ரேடரா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் சொல்கிறேங்க ஏதோ ஒரு வீடியோவில். ப்ரோ இந்த வெப்சைட் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும், எந்த வெப்சைட் ப்ரோ பெஸ்ட்டாக இருக்கும் ஷேர் பை செல் பண்ணுறது? சில வெப்சைட்டில் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. இது எப்படின்னா, நான் வந்து யாரோட அஃபிலியேட் ஆகலைங்க. அஃபிலியேட் ஆகாமல் நான் வந்து இது ஓகே அது ஓகேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து அது சரியாக படலை. அதனால் பப்ளிக் டொமைனில் வேணாம். நீங்கள் வந்து நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க. எல்லாத்துலேயுமே அந்த டெக்னிக்கல் பிரச்சனை இருக்குதாங்க செய்யுது. எல்லாருமே அதை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் அந்த புரோக்கர் கமிஷன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நல்ல புரோக்கரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸலண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இன் தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ் அண்ட் டீச்சிங். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா? இல்லைங்க, நான் கிளாஸ் எடுக்கலைங்க. கிளாஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து விஷயங்களை வந்து நான் கிளாஸ் எடுத்தேன்னா என்னெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவணும் அது எல்லாமே நான் இங்கே வந்து வீடியோவாகவே சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா நான் அதுக்கான ரிப்ளையும் கொடுக்குறேன். அதனால் அதுக்கான தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோஸை பாருங்கள், நிறையா பயிற்சி பண்ணுங்கள். முயற்சி தான் கண்டிப்பாக வந்து வெற்றியை வந்து கொடுக்கும். ஸ்டாக்கில் சொல்லி கொடுங்க ப்ரோ. ஸ்டாக் நிறையா போட்டிருக்கிறேன் பிரதர். நீங்கள் ஸ்டாக்கில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டாக்கில் எடுத்து பாருங்கள், நிறையா வீடியோஸ் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டாக்லேயே இருந்தாலும் இண்டெக்ஸ்லேயே இருந்தாலும் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் கமாடிட்டியாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒன்று தான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யும். நீங்கள் அதை கற்றுக்க பாருங்கள். ஹலோ மிஸ்டர் சசி, இன்று நீங்கள் 10க்கு வாங்க முடிவு செய்தீர்கள் என்று நினைக்கிறேன். எனவே நீங்கள் இன்று அதை செய்தீர்கள். ஃப்ரம் 20 to 300 and 20, but your teaching rocks. Gain some confidence and start understanding what happened at the background. Also I have watched this video on only. நீங்கள் அந்த நிஃப்டி ஆமாம் ஓப்பன் ஆகும்போதே வந்து மேலே 22,600 போச்சு, அப்புறம் கீழே 300 பாயிண்ட்ஸ் வந்தது, திரும்ப அங்கேருந்து வந்து திரும்ப 22,600. ஆமாம், கரெக்ட். அதாங்க இதுதான் நடக்குது மார்க்கெட்டில். நீங்கள் என்ன மாதிரி வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கரெக்டாக வரைஞ்சி அதை நீங்கள் லாஜிக்கை புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அதன்படி நீங்கள் ட்ரேடெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வருங்க. இதை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ளீஸ் ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் கன்ஃபர்மேஷன். ஐ எம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு ஐடென்டிஃபை த கன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் த ரிவர்சல். ஓகேங்க. கன்ஃபர்மேஷன் வந்து அதான் இப்போ ப்ரீவியஸாக சொன்னேன் நான். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், அதாவது ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு, புல்லிஷ் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணுங்கள். நிறைய பேட்டர்ன் வந்து காட்டுவான். பீரிஷ்க்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ்னு போட்டுட்டு நீங்கள் கேண்டில் சிக்னல்ஸ்ன்னு நீங்கள் தேடுங்க. நிறையா வந்து ஆப்ஷன்ஸ் வரும். யூடியூப்பில் தேடாதீங்க, கூகுளில் தேடுங்க. நிறைய இமேஜஸோடவே வந்து வரும். அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் முடிஞ்சால் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வரும்போது வந்துட்டு நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். நிஃப்டி 50ல் 320க்கு டவுன் ட்ரெண்ட் லைன் அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கும்போது கேரி ஃபார்வர்டில் நெக்ஸ்ட் டே கால் ஆப்ஷனில் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்து ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட்ஸ் கொடுத்து செட் பண்ணுறோம். ஓகே, கேப் அப்பில் 20 or 30 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டு. ஓகே, ஒருவேளை கேப் டவுன் லாங்காக ஒரு 20 or 30 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் கேப் டவுனில் அதிகமாக லாஸ் ஆகிடுமா? கண்டிப்பாக அதிகமாக லாஸ் ஆகிடுங்க. இந்த மாதிரி வேலை பண்ணவே பண்ணாதீங்க. நான் சொல்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா, அன்னைக்கே சப்போர்ட்டுக்கு வரும், அந்த சப்போர்ட்டில் பை பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனு தான் உங்களுக்கு, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணுறேங்க. திரும்பவும் வருது பை, ஏன்னா ஆப்ஷன் பை மட்டும் தான் நம்ம பண்ணுறதுனால
திரும்பவும் சப்போர்ட்டு கிட்ட வரும்போது நீங்கள் இங்கேயே வாங்கிடலாமான்னா ஓகே தான், வாங்கிடுங்க. பட் ஆனால் இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும். இந்த ரிஸ்க் எடுங்க, அது போதும். இங்கெல்லாம் சும்மா தான் உட்காந்துருக்கணும், இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இங்கே வரும்போது தான் ட்ரேட் எடுக்கணும். அப்போ இந்த ட்ரேட் எங்கே க்ளோஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே ட்ரேட் எடுத்துட்டேன், நாளைக்கு கேப் அப் ஆகி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மேலே நான் அந்த பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணேன், அது வந்து கேம்பிளிங்க, அது வந்து சூதாட்டம். அந்த மாதிரி வேலை வந்து பண்ணவே பண்ணாதீங்க. இது பண்ணாதீங்க தம்பி. இது என்றைக்காக இருந்தாலும் வந்து ரிஸ்க்கு தான். ஒரு ட்ரேட் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா 9 ட்ரேட் உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். கண்டிப்பாக இது பண்ணாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது. அவர் தம்பி கேட்டது வந்து இந்த மாதிரி வந்து நாளே வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா நான் இங்கே வந்து பை பண்ணி வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் கீழே 20 பாயிண்ட்ஸு ப்ராஃபிட் வந்து மேலே வந்து போட்டு வச்சுருவேன். நாளைக்கு ஓப்பன் ஆனோடனே மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். கீழே போச்சுன்னா அந்த ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் ஆகுமா இல்லைனா இன்னும் கீழே போகுமான்னு கேட்குறாப்புல. கண்டிப்பாக ஹிட் ஆகாது, இன்னும் கீழே போய் கண்ணாப்பின்னான்னு வந்து போயிடும். நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரேடு வந்து பண்ணவே பண்ணாதீங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. நிஃப்டி இன்ட்ராடே ட்ரேட் பற்றி வீடியோ போடுவோம் பிரதர், நிறைய போட்டிருக்கேன் பிரதர். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், தெரியும். அமேசிங் எக்ஸ்ப்ளனேஷன், தேங்க்ஸ் ப்ரோ. ஸ்மால் ரெக்வஸ்ட், ரெட்யூஸ் த டைமிங் ஆஃப் த வீடியோ. அது டைமிங் வந்து ஒன்றும் பண்ண முடியலைங்க சதீஷ். அது அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து அது டைமை எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதை ரெடியூஸ் பண்ணணும்னு கான்ஷியஸாக அதில் இருந்தோன்னா சொல்கிற விஷயத்தை வந்து விட்டுறோம். அதனால் என் போக்கிலே விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்து அவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து இதுக்கான டைம் சசி உடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 40 மினிட்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டுவிட்டு நம்ம பாட்டு கேட்டுகிட்டு இருப்போம். அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டைமிங்கை நீங்கள் அலர்ட் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு வாங்க. பிஸியாக இருக்கும்போது வீடியோ வந்து பார்க்காதீங்க. ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்ட் லைன் வரைந்து லோயர் டைம் ஃப்ரேம் ட்ரேட் எடுப்பது அப்படி சொல்லுதான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம எல்லாமே வந்து 1 ஹவரில் அனலைஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்கிறது தாங்க நம்மளோட கான்செப்டே. அதனால் நீங்கள் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் ரீசண்டாக தான் உங்கள் வீடியோஸ் பார்க்குறேன், ரியலி ஆசம். நான் ஏதோ இமேஜின் பண்ணதை அப்படியே மாற்றிட்டு உங்கள் வீடியோ ட்ரேடு பண்ண அதை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும் நிறைய திங்க் பண்ணுறேன். இப்போ உங்கள் வீடியோ பார்த்த பிறகு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வரைய கற்றுக்கிட்டேன். பட் வரைஞ்சதுக்கு பிறகு என்னால் கரெக்ட் டெசிஷன் எடுக்க முடியல, எஸ்பெஷலி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேயில். அப்படி மேக்கிங் என்ன மாதிரி மூமெண்ட் இருக்கும்னு ஏதோ மிஸ் பண்ணுறேன். உங்கள் ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுக்கலாம் போல், லேர்ன் பண்ணுறேன், வில் இம்ப்ரூவ். வெரி குட். அவ்வளோதாங்க விஷயம். வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் தான். இதை நீங்கள் வந்து பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஹையர் ஏன் பண்ணுறான், ஏன் ட்ரெண்டு பண்ணுறான், எப்போ வந்து அந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி வர்றான், எந்த இடத்துல வந்து ரேஞ்சு மார்க்கெட்டாக இருக்குது, ரேஞ்சு மார்க்கெட்டை ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணோம், ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ஒரு மாதிரி ட்ரேட் பண்ணோம். ரெண்டே விஷயந்தான் மார்க்கெட்டில் நடக்குது. ஒன்று ரேஞ்ச் ஆகும், இல்லை ட்ரெண்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டில் இருக்குதா ரேஞ்சில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்கள் வந்து ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் தான். ப்ராஃபிட்டபுளாகவே வந்து நீங்கள் வந்து எல்லா ட்ரேடுமே வந்து பண்ண முடியாது. ஏதோ 1-2 லாஸ் வரதான் செய்யும். லாஸ் வந்து குயிக்காக வந்து வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ஏதோ மிஸ் பண்ணுறேங்கிறீங்களா, அதெல்லாம் எங்கே வந்து உங்களுக்கு அடிபட்டு போகும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடிபட்டு போயிடும். 10 சார்ட்டு 100 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு 1000 இடம் பெரிய டார்கெட் மாதிரி தெரியும் நீங்கள். ஆனால் இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னா பரவாயில்ல, 6 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. 6 மாதம் ட்ரேடிங் பண்ணாதீங்க. 6 மாதம் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே வரைஞ்சி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஈஸி தான், கற்றுக்கலாம். கரெக்ட் சார், நான் நண்பனே. ஓ மை காட், இது பண்ண யாருக்கிட்டும் நீங்கள் எல்லாம் கற்றுக்குங்க, எல்லாம் பண்ணுங்கள். யாருக்கிட்டும் காசு கொடுக்காதீங்க, சிக்னல் வாங்காதீங்க.
நம்மளே கற்றுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். காம்ப்ளெக்ஸாக தலையை சுற்றி மூக்க தோணுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸி. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிற பேசிக் கான்செப்டை வச்சு அழகாக வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம். லாஜிக்கு மட்டும் புரிஞ்சுக்கங்க. எந்த ஆப்பில் ப்ரோ? நோ மொபைல்ஸ், நோ மொபைல் ட்ரேடிங், ஒன்லி சிஸ்டம் தான். ஆனால் நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும்போது ஸ்பாட் சார்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, அதற்கு தான் காரணம். அப்படி இல்லை. இது எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஸ்பாட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கான டேட்டா இருக்கும். நீங்கள் ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். வீக்லியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் 2 months டேட்டா மட்டும்தான் இருக்கும் ஃபியூச்சர் சார்ட்டில். பட் ஆனால் நீங்கள் ஓவராலாக மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு 20 வருஷமாக அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பாட்டில் போய் தான் பார்க்கணும். பட் ஆனால் ட்ரேடு நீங்கள் எதில் எடுக்கிறீங்க? ஃபியூச்சரில் தான் எடுக்கிறீங்க. ஃப்யூச்சரை வந்து வாங்க முடியல, அவ்வளோ பணம் இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸுக்கு போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பாட் வந்து எதுக்காக? ரொம்ப நாளாக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கணுன்னா ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. இல்லை நான் இப்போது கரண்ட்டாக போன மாதம் அதுக்கு முந்தின மாதம் இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தாலே நான் வந்து ஓகே எனக்கு அதுவே போதும் அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரை வச்சே வந்து அழகாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ லாஜிக் என்னென்னா, நீங்கள் ஃப்யூச்சரை தான் ட்ரேட் பண்ண முடியும். அப்புறம் ஏன் நீங்கள் போய் ஸ்மார்ட்டாக போய் பார்க்கணும்? அப்படி யோசிச்சு பாருங்கள். ரிவர்ஸ் இன்ஜினியரிங். எனது வர்த்தக வாழ்க்கையில் நான் பார்த்திராத சிறந்த மற்றும் தெளிவான ஆசிரியர் நீங்கள். எல்லாம் வல்ல முருகன். ரொம்ப நன்றிங்க. முருகன் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். ரொம்ப நன்றி. வெரி நைஸ் சார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றி. டைம் ஃப்ரேம் சார் 1 hour. ஓகே 1 hour இஸ் ஃபார் அனாலிசிஸ், 5 minutes ஃபார் என்ட்ரி. எத்தனையோ கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணது போல் அழகான தெளிவான கிளாஸ். நன்றி. நான் படிக்கும்போது தகப்பன் மீது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டேன். சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி சார். ரொம்ப சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் சார். நிஃப்டி ஆப்ஷனில் ஸ்பாட் ப்ரைஸ் ஆர் ப்ரீமியம் சார்ட் எதை வைத்து ட்ரேட் எடுக்க வேண்டும்? இப்போ தாங்க சொன்னேன், உங்களுக்கான பதிலை சொல்லியாச்சு. இந்த வீடியோ மட்டுமல்ல, ஆங்கில மொழியில் உள்ள அனைத்து தமிழ்னு சொல்லுதுங்க தலைவா, எல்லாமே வந்து அதே தான். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான், ட்ரெண்ட் லைன் தான். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி ரூல்ஸ் வந்து நான் வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். எதெல்லாம் சொல்லலையோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும். தேங்க்யூ. கண்டினியூஸ்லி வீடியோ போடணும். கண்டிப்பாக. தமிழ் மக்கள் போற்றட்டும் உங்கள் தலைமுறை. ரொம்ப நன்றிங்க. என்ன திடீர்னு இப்படி இறங்கிட்டீங்க? கான்செப்டை சேஞ்ச் பண்ணாமல் இதே மாதிரி வீடியோ போடுங்க. கண்டிப்பாங்க. உங்கள் ஃபோட்டோ போடுங்க, ஃப்ரேம் பண்ணி கம்ப்யூட்டர் முன்னாடி நான் டோன்ட் டெலீட் யுவர் ஓகே ரைட். என்னென்னா இது ஓகே, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு சில விஷயம் வந்து ஆஹா இப்படியா அப்படியா அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கலெக்டிவாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுற சார்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். அப்போது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் ஃபோட்டோவையும் எனக்கு அனுப்புங்க. நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறேன். சரிங்களா? மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய லென்த்தி மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு, அன்பான மெசேஜ் அனுப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கான்செப்டை சீக்கிரமாக வந்து கற்றுக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். திஸ் கைண்ட் ஆஃப் யூடியூப் சேனல் இஸ் வெரி ரேர் இன் திஸ் டேஸ். மேபி இருக்கலாங்க, என்னை விட நல்லா சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம கண்ணில் அது படலைன்னு நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஆசம் எக்ஸ்ப்ளனேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யூர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ப்ரோக்கர். நோ ஐ எம் நாட் அஃபிலியேட்டட் டு எனி ஆஃப் தீஸ் கைஸ். I don't want to comment anything about them. So
அஃபிலியேட் ஆகாமல் சொல்லக்கூடாது. பப்ளிக் டொமைனில் அந்த மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க. நீங்கள் சார்ட்டில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். உங்கள் பதிவில் நன்றாக உள்ளது, தேங்க்யூ சார். நீங்கள் சொல்வது உண்மை. என்ன சொன்னேன்? ஓகே, ஏதோ உண்மைன்னு அவருக்கு தோணிருக்குது. நம்ம எல்லாமே உண்மை தாங்க சொல்கிறோம், எதுவும் மறைச்சி பேசுகிறதில்ல. உங்கள் டீச்சிங் ஆல்வேஸ் எக்ஸலன்ட் சார், கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டாப் லாஸ் எப்படி போடுவது? எக்ஸிட் அட் என்ட்ரி மெத்தட்னு ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோங்க, நீங்கள் அதை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் நான் வந்து போடுறேன், ரொம்ப ஈஸி தாங்க, கற்றுக்கலாம். சூப்பர் வீடியோ ப்ரோ, வாழ்த்துக்கள் ப்ரோ. இறைவன் உங்களுக்கு மென்மேலும் அருள் புரிவான். முருகன் அருளால் நல்லா தாங்க இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க உங்களோட மெசேஜுக்கு. சார் ஃபாரெக்ஸ் ட்ரேடு எப்படி, எந்த பிளாட்ஃபார்மில்? கைட் மீ. நோ பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ எம் வெரி சாரி சார். ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐ எம் வெரி சாரி ப்ரோ. ஹவு டு செலக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், ஆல்சோ டெலகிராம்? ஸ்ட்ரைக் ப்ரைஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். பேங்க் நிஃப்டி வீடியோஸை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். டெலகிராம் எனக்கு அதாங்க, ட்விட்டர்லேயே வந்துட்டு நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பேன், நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதுலேருந்து யூடியூப் வரோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வீடியோவாக வந்து போடும்போது வந்து நிறைய பேருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து ஆரம்பித்தேன். டெலகிராமில் வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க, சும்மா பேச்சுவார்த்தை நடத்துறது தான். அது பேசுகிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மிங்க. அதனால் அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா யூடியூப்பை ஃபாலோ பண்ணோம், ட்விட்டரை ஃபாலோ பண்ணோம், அப்புறம் டெலகிராமு, இப்படியே வந்து போயிடும். ட்ரேடு என்னால் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா நான் வந்து பேசிக்காக வந்து ட்ரேட் பண்ணணும். அதனால் ட்ரேடு எப்போ பண்ணுறது, மற்ற வேலையெல்லாம் எப்போ பண்ணுறது, பிஸ்னஸ் பார்க்கணும், நிறைய விஷயங்களில் போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு என்னால் முடியலைங்க. ரொம்ப சாரி. நிஃப்டி சார்ட் யுவர் ஸ்ட்ராட்டஜி 100% பர்ஃபெக்ட். கண்டிப்பாங்க, எல்லா சார்ட்லேயுமே வந்து வேலை செய்யுங்க 100%. தேங்க்யூ. கேண்டில் பாடி க்ளோஸ் இன் வாட் டைம் ஃப்ரேம்? 5 minutes டைம் ஃப்ரேம்ங்க, அதாங்க நம்மளால் வந்து முடியும். கேபிட்டல் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் போய் ட்ரேட் வந்து பண்ண முடியும். இஃப் யூ டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், யூ கேன் நாட் பிளேஸ் எனி ட்ரேட்ஸ். ஓகே, உங்களோட வியூவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நீங்கள் எதை வந்து மீன் பண்ணி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு வந்து, இன்டர்னல் லிக்விடிட்டி நான் கேள்விப்பட்டிருக்கேன், எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட் இஸ் எ ஸ்ட்ரக்சர், இட்ஸ் மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரக்சர். பட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு அப்புறம் எக்ஸ்டர்னலில் போய்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சருங்கன்னா எனக்கு புரியலைங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. பட் ஆனால் ஓகே, உங்களோட வியூவில் வந்துட்டு நாங்கள் அதை வந்து புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுறோங்க. கூட சார் ஃபார் திஸ் பேஷன்ஸ் அண்ட் டெடிகேஷன். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம், அதை வந்து உருப்படியாக பண்ணணும், இல்லைனா பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சம் உருப்படியாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு வந்து ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ப்ரோ, யுவர் லெசன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷோஸ் ஆஃப்டர் டெக்னிக்கல் மூவ், ஸோ சப்போர்ட் ரெசன்ட் ட்ரெண்ட் லைன் ஃபஸ்ட். ஓகேங்க, தேங்க்யூ. புட் 2 to 145 சார், ஐ புக்டு ஜஸ்ட் 400. அந்த பயம் இருக்கும். இது என்னென்னா, இந்த 0 to ஹீரோ ட்ரேடு எல்லாம் எப்படி அப்படின்னா, 2 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் சும்மா ஒரு 500 நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி சிக்னல்லாம் எதனா இருந்ததுன்னா, நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபா, அந்த மாதிரி எதில் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு, அதில் நீங்கள் ஒரு 500 ஒரு 1000 போனால் போகுது அப்படிங்கிற காசு வந்து போட முடியும் அப்படின்னா 1000 வந்து போட்டு நீங்கள் அதை வந்து எடுக்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரேடு எல்லாமே நீங்கள் டிபி போட்டால் தான் ஹிட் ஆகும். ஏன்னா ஒரு செகண்டில், ஒரு 3 செகண்ட்லேருந்து ஒரு 10 செகண்டுக்குள்ளார முடிஞ்சிருங்க வேலை. அதனால் நீங்கள் டிபி போடல அப்படின்னா எல்லாம் மேனுவலாக க்ளோஸ் பண்ணுறதுனாச்சும் ரெடியாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்காச்சும் ஒரு நாள் லைவ் ட்ரேடிங் வந்துட்டு பண்ணும்போது, அந்த 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் லைவ் ட்ரேடிங் பண்ணலான்னு ஒரு ஆசை. ஸோ அது பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி 0 to ஹீரோ ட்ரேடு வந்ததுன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பிரதர் நீங்கள் வேறு லெவல். தேங்க்யூ பிரதர். ப்ரோ, இஸ் ஆர் எனி பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ட்ராயிங் த ட்ரெண்ட் லைன்ஸ்? பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லைங்க. அவங்க டூல் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து நீங்களே வரைஞ்சிடலாம். அப்படி சொல்லவில்லை. பேசிக்கானா நீங்கள் லாஜிக் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அது எப்போ ட்ரெண்ட் லைன் வரும் அப்படின்னா வந்து அந்த ஹையர் லோ,
லோயர் ஐ அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே செயினாக வந்து அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்த நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ட்ரெண்ட் ஆகிற மாதிரியே தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் ஆக்சுவலாக அது வந்து பண்ணுறது வந்து ஹையர் ஐ, லோயர் ஐ, ஹையர் லோ அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதான் அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து வரைஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் எக்ஸ்ப்ளனேஷன், தேங்க்யூ. ஹாய், உங்கள் வீடியோஸ் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பர். ட்ரேடு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் கண்டிப்பாக சொல்கிறேங்க. எக்ஸலண்ட் கிளாரிட்டி ப்ரோ. மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் த வின்னர் லாஜிக். மினிமம் ஸ்டாப் லாஸ் இஸ் த மேஜர் பார்ட்டி. எஸ். அவாய்ட் colorful indicators. Try to understand the logic. Trend entry manual is best. Buyer seller pressure can identify the zone. தெரியலையே என்ன சொல்ல வரீங்க. இஸ் மேஜர் ரோல் இந்த ட்ரேடர்ஸ் சூஸ் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட், மினிமம் ரிஸ்க் மேக்ஸிமம். ஓகேங்க. அவங்க நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா இல்லை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா என்னென்னு ஒன்றும் புரியல. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஐயர் ஐ ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கிளாஸ் சசி சார். நோ கிளாஸஸ். நான் எதிர்பார்த்த இந்தியா மார்க்கெட் பற்றி வீடியோ போட்டீங்கிறதுக்கு நன்றி. ஓகேங்க, அப்படியா? என்ன வீடியோ இது? எப்படி ட்ரேட் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படி ஒரு. ஓகே, இன்ட்ராடே பண்ண மினிமம் கேபிட்டல் எவ்வளோ இருக்கணும் ப்ரோ? அது வந்து நிறைய அது ரிலேட்டடாக நிறைய சம்மந்தப்பட்டிருக்குது. அதனால் இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக் கேள்வி. எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களுடைய அந்த ட்ரேடிங் அப்படைட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ட்ரேட் எடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேபிட்டல் வேணும். நான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு வாய மூடிட்டு உட்காந்துருப்பேன்னா கேபிட்டல் கம்மியாக இருந்தால் போதும். அட்லீஸ்ட் யூ நீட் 10 lakhs. அட்லீஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு உட்காந்துப்பேன். இல்லை நான் 1000 ட்ரேட் எடுப்பேன்னா நீங்கள் 1 கோடி வச்சுருந்தாலும் பத்தாது ப்ரோ. 5 minutes 15 minutes 1 hour இதில் அனாலிசிஸ் பண்ண புரியுது. பட் ட்ரேடு எடுக்க எந்த டைம் பெஸ்ட்? கொஞ்சம் அதுதாங்க 5 minutes தாங்க. நீங்கள் 15 minutes விட்டுருங்க. 1 hourல வந்து ட்ரேட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு 5 minutesக்கு வாங்க. ஒரு ஐடியா கிடைக்கிது பார்த்தீங்களா 1 hourல. புல்லிஷாக இருக்க போகுது, அடுத்த ஒரு 10 ஹவர்ஸுக்கு புல்லிஷாக இருக்க போகுது, இல்லை பீரிஷாக இருக்க போகுது, இல்லை ரேஞ்சிங்கில் இருக்க போகுதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கிது பார்த்தீங்களா. அந்த ஐடியாவை அப்படியே 5 minutesக்கு வந்துடுங்க. வேறு எந்த குழப்பமும் பண்ணிக்காதீங்க. அந்த 5 minutesல நீங்கள் புல்லிஷாக தான் போக போகுதுன்னு ஐடியா இருந்தது அப்படின்னா 5 minutesல உங்களுக்கு எதனா சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறவங்க இருந்தால் ட்ரேடை என்ட்ரி பண்ணிடுங்க. அவ்வளோதான். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, வெரி யூஸ்ஃபுல். சூப்பர். பட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ப்ரோ, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். எப்படியோ என் வழியில் விட்டுருங்க. நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் சொல்ல முடியும் என்னால். சூப்பர், தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ சார். உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் புரிஞ்சுது. எடுக்கணும்னு நான் 15 minutes பார்த்து எடுக்கிறேன். இல்லை ஓகே, 15 minutesஸாக 5 minutesனால் உங்களுக்கு வந்து எக்ஸிட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக இருக்கும். உங்களுக்கு லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். 1 hour அனலைஸ் பண்ணுங்கள், 5 minutesல ட்ரேட் எடுங்க. ப்ரோ, உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் எவ்வளோ பேஷன்ஸாக இருக்கணும், இப்போ தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டில் ட்ரேடு எடுக்க சொல்ல எமோஷன் ஆகி ஓவராக ட்ரேடு, ரிவெஞ்ச் ட்ரேடெலாம் பண்ணி இதுதாங்க இப்போ தான் சொன்னேன். அந்த ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு கம்முன்னு உட்காந்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் கேரக்டர் இருந்தது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேடு பண்ணுவேன், நான் மார்க்கெட்டோட பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலி பண்ணிடும். அதனால் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இதை கற்றுக்கிட்டது. ரொம்ப பொறுமையாக இருங்க, ரொம்ப பொறுமையாக இருங்க. டெய்லியும் ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னது டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆப்ஷன்ஸ், ரைட்டர், சைக்காலஜி மேட்சிங் டு பி டன் அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆல்சோ வித் வால்யூம் இன் ஒன். ஓகேங்க, your explanation easy to understand. thank you nice sir, thank you. hi sir, நான் YT வீடியோஸ் பார்த்ததில் யூடியூப் வீடியோ பார்த்ததில் யூ ஆர் த டாப் பெஸ்ட் ஒன். யுவர் டீச்சிங் வே சூப்பராக இருக்குது. இன்டர்டே லைவ் வீடியோ போடுங்க சார். இது கண்டிப்பாங்க. அது வந்து சும்மா ஒரு மனசில் வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஆரம்பித்த முதல் நாள் இப்போ வந்து 3,000 எனக்கு என்னமோ இது சீக்கிரமாக 10,000 வந்துடுற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணுது. ஒரு 3,500க்கு மேலே வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 6,500 தான்.
வந்துட்டால் நம்ம வந்து லைவ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன், தேங்க்யூ 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 தேங்க்யூ, வெரி குட் எக்ஸ்ப்ளனேஷன், கீப் கோயிங் சார், தேங்க்யூ. இப்போ நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட பொறுமையாக இருப்பது எப்படி? கண்டிப்பாங்க, பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம். பிரதர், யூ ஆர் டாக்கிங் வெல் அண்ட் குட் அண்ட் நைஸ் டு ஹியர் தட். வேர்ட்ஸ் ஆர் ப்ரொனவுன்ஸ்ட் குட். பாசிட்டிவ் வைப்ஸ், மோட்டிவேஷன், கான்ஃபிடென்ஸ். Nature always gives you a healthy and a happy, prosperous life. Thank you so much. Also, technically, well sounds. Thank you, thank you, thank you so much. Oh, the doctor. Thank you, doctor. இவர் தான் வந்து மெசேஜ் வந்து ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு. நான் ப்ரீவியஸாக வந்து படித்தும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் தான். அந்த 15 ஹவர்ஸாக வந்து வீடியோஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு அவரோடது. ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் மென்ஷன் இன் English. Definitely I'll try to do it, but I'm comfortable with my own language and my mother tongue, so I'll try to do videos in English maybe this week. I'm sorry, I've last I was way long I did an English video. I'm sorry, thank you for reminding me. I'll do it. Super. ஜோன் மாதிரி போடுற சப்போர்ட் சொல்லுங்கள் சார். ஓகே சார், ஒன் ஹம்பிள் ரெக்வஸ்ட், இஃப் பாசிபிள் கைண்ட்லி போஸ்ட் ஒன் ட்ரேடிங் சைக்காலஜி வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க, நீங்கள் பாருங்கள். பட் நிறையா வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் நிறையா வந்து போடணும்னு ஐடியா வச்சுருக்கிறேன். அடுத்த வருஷம் எப்படின்னு தெரில, பட் சைக்காலஜி வீடியோ வரும், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் மனது பெரிய மனம், பரந்த மனம், வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு. நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ஐ ஹேவ் எ கொஸ்டின் சார். வாட்ஸ் த கொஸ்டின்? வீடியோ டைமிங் டசன்ட் மேட்டர், இன்ஃபர்மேஷன் ஒன்லி வேல்யூபிள். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். Thank you so much. It's a wonderful session. கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த மெசேஜஸ் வந்து படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணுறதை வந்து நான் இதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இண்டிவிஜுவலாக வந்து உங்களுடைய மெசேஜஸ்க்கு வந்து பதில் சொல்ல முடியலன்னு நினைக்காதீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் ரொம்ப நன்றிங்க. நிறைய கேள்விகள் கேளுங்க. நிறையா நீங்கள் கேள்விகள் கேட்கும்போது தான் உங்களுக்கு வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ட்ரேடிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து நீங்கள் அப்படி பண்ணோம், நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படித்து ட்ரேடிங் பண்ணுறேன்னு தெரியுமா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ட்ரேடிங்னு இல்லைங்க, வாழ்க்கையில் எல்லா விஷயமே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சுதுன்னா, அந்த லாஜிக் புரிகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்னென்னமோ வந்து சாதனைகளை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குதுங்க. ஸோ வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நான் சொன்னது 10 சார்ட்டு, 100 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, 10 × 100 1000 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் வந்து என்றைக்கு வந்து முடிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்கள் 4 பேர்த்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுங்க, காசு வாங்காதீங்க. நன்றி, வணக்கம்.